SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. இப்ப பார்த்தோம்னா அதிமுகவுடைய அந்த தொண்டர்கள் அவங்க வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள். திமுக தரப்பிலிருந்து RS பாரதி அவர்கள் பேசும்போது இவர் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாங்க, அப்ப அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. மேடம், ஆக்சுவலா யாருக்கு வாக்களிப்பாங்கன்றது வந்து நம்ம ஒரு பாராளுமன்ற தேர்தலை பார்த்திருந்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான் திமுகவோட வாக்கு சதவீதம் அப்படின்றது வந்து ஒரு 6-7% குறையுது கடந்த பாராளுமன்ற தேர்தலை விட. இந்த பாராளுமன்ற தேர்தலில் 6-7% பாஜக வந்து அதிகமாகுது. சோ இதுல நம்ம கிளியரா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அந்த ஸ்விங் வாட்டர்ஸ்ன்றது நிச்சயமா 5-6% இருக்கும். ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கட்சிக்கு ஏறும் இறங்கும். ஆனா இந்த முறை அந்த ஸ்விங் வாட்டர்ஸ் வந்து திமுகவுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் பெரும்பாலும் அதிமுகவுக்கு வாக்களிக்காமல் பாஜக பக்கம் வாக்களிச்சிருக்காங்கன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது நம்பர்ஸ் பர்சன்டேஜ்ல வந்து அதுதான் காமிக்குது. சோ இந்த அதுலயும் விக்னேஷ், அதுலயும் அதிமுக தரப்புல இருந்து 1% எங்களுக்கு கூடுதலா கிடைச்சிருக்கு அப்படிங்கறது EPS சொல்றாரு. 2019லயும் இப்ப கிடைச்சது 2024 பார்க்கும்போது 1% அதிகமாக இருக்கு, 6% திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு. பாஜகவுக்கு கூட 2014ஐயும் 24ஐயும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கும் குறைஞ்சிருக்கு. அப்ப 1% அதிகரித்து தக்க வச்சிருக்கிறோம், வாக்காளர்களை நாங்க தொண்டர்களை தக்க வச்சிருக்கிறோம் EPS சொல்றாரு. இப்ப இந்த முறை இடைத்தேர்தல் அப்படிங்கும் போது அது எந்த கணக்குல மாறும் மும்முனை போட்டியிலன்னு கேக்குறேன். இல்ல மேடம், ஆக்சுவலா அதிமுக வந்து 19% 20% குறைந்த ஒரு கட்சி. அதிமுக போன்ற ஒரு கட்சி வந்து வெறும் 1% நாங்க ஏற்றி விட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதிமுகவுக்கு தான் ஒரு இழுக்கு மேடம். ஆக்சுவலா பாஜக வந்து 2% கட்சி, 3% கட்சி, நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சி அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ண நேரத்துல பாஜக வந்து ஒரு 2% அதிகமாகிடுச்சு அப்படின்னா அவர்கள் பெருமை கொள்ளலாம். ஆனால் அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி வந்து பாத்தீங்களா, நாங்க வந்து 1% இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றது வந்து அதிமுகவை மட்டப்படுத்துற மாதிரி ஒரு இதுவா தான் இருக்கு. மத்த கட்சி எல்லாம் குறைஞ்சிருக்கு, நாங்க அதிகரிச்சிருக்கிறோங்கிறது எப்படி உங்களுக்கு இழுக்கா மாறும்? அது இல்ல மேடம், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குன்றது அப்படியே எடுக்கிறது தான் அதிமுகவோட கோர் ஓட்டர்ஸா இருந்துச்சு. அதுதான் அதிமுகவோட கோர் ஓட்டர். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய தொண்டர்கள், விசுவாசிகளை தவிர்த்து அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும்னு நினைக்கிறவங்க எல்லாம் யாருன்னா திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான். அந்த ஓட்டு வந்து உங்களுக்கு வெறும் 1% தான் வந்திருக்கு. வேற பாஜக பக்கம் நிறைய போது அதிமுகவை 12 இடங்கள்ல 3வது இடத்திற்கு தள்ளி இருக்கு அப்படின்னும் போது அது அதிமுகவுக்கான சரிவாக தான் பார்க்க முடியும். அண்ட் குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி தொகுதியில வந்து அவங்க போட்டியிடாமல் போனது மிகப்பெரிய ஒரு தவறாக தான் நான் பாக்குறேன். காரணம் என்னவென்றால், அங்கே அதிமுக இத்தனைக்கும் செகண்ட் பிளேஸ் தான் வந்துச்சு. அந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதின்னு பார்த்தோம்னா அதிமுக செகண்ட் பிளேஸ் தான். ஆனால் விழுப்புரத்தில் இப்ப விக்கிரவாண்டியில் பாமக அப்படின்னு நிற்கும் போது ஆப்வியஸா நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் இருக்கு. திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அங்க கேஸ்ட் கால்குலேஷன் எல்லாம் பார்த்தாலும் பாஜக இந்த இடத்துல ஒரு சாமர்த்தியமா நகர்ந்துச்சுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பாஜக ஒருவேளை தனியாக நின்று இருந்தால் அதோட உண்மையான வாக்கு வங்கி என்ன அப்படின்றது வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கும் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஆனா இது பாமக கிட்ட தள்ளி விட்டுட்டு ஒண்ணு வந்தா கேஸ்ட் கால்குலேஷன்ல லாபமா இருக்கும், கூட்டணி பலமாக இருக்கிறது அப்படின்னு காமிச்சுக்கலாம். அதே சமயம் இப்ப அதிமுக போட்டி போடல அப்படின்னும் போது அது பெரும்பாலும் பாமகவுக்கு, அதாவது இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி வந்து திமுக தான் மேடம். அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்ல. 50% மேலான வாக்குகளும் வரலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் திமுகவுக்கு எப்படியும் நான் வாக்களிக்க போறதில்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த பக்கம் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கோபால் சார் அவர்கள் பேசும்போது கூட ஜெயலலிதா அவர்கள் புறக்கணித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களும் இடைத்தேர்தலை புறக்கணித்தார்கள். கருணாநிதி அவர்களும் 2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தல் புறக்கணிச்சாங்க. பட் எந்த சினாரியோல புறக்கணிச்சாங்கன்னு தான் பார்க்கணும். திமுக அதிமுக காலகட்டத்துல புறக்கணித்ததையும் இடைத்தேர்தலை இப்ப இருக்க காலகட்டத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுதா? எஸ் மேம், ஏன்னா ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசனாவே நம்ம பார்க்கலாம். ஏன்னா 2 பெரும் தலைவர்களும் ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் புறக்கணிப்பு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையில பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அது ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, அது ராஜதந்திரமான முடிவா இல்லையா அப்படின்றது பாக்குறதுக்கு நம்மளுக்கு நிச்சயம் தேவை. ஜெயலலிதா அவர்கள் 2009ல ஒரு 6 சட்டமன்ற தொகுதி வந்து நடந்துச்சு. பர்கூர், தொண்டாமுத்தூர், இத்தனைக்கும் ADMK ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தொகுதிகள்ல தான் நடந்துச்சு. அதை வந்து புறக்கணிக்கிறோம், EVM மெஷின்ல டவுட் இருக்குன்னு புறக்கணிக்கிறோம்னு கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் எப்ப புறக்கணிச்சாங்கன்னா 2004ல அவங்க 0 ஆகிறாங்க, 40 out of 40 தோத்துட்டு 2009ல அந்த பாராளுமன்ற தேர்தலில் 12 தொகுதிகளை ஜெயித்து விடுகிறார். கிட்டத்தட்ட திமுகவுக்கும் அதிமுகவும் வெறும் 12 லட்சம் ஓட்டு தான் தமிழ்நாடு முழுக்க டிஃபரன்ஸ் அப்படின்ற நிலைமையை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த புறக்கணிப்பு ஈடுபடுறாங்க. அதன் காரணமாக அடுத்த 2 வருஷத்துல அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியுது. ஆனால் கருணாநிதி அவர்கள் 2012 அதாவது 2011ல ஆட்சியை இழந்த பிறகு கருணாநிதி அவர்கள் புதுக்கோட்டை இடைத்தேர்தல் வந்து தவிர்க்கிறாரு.
அது எப்படி ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆகுதுன்னா 2014 வந்து அவரு டைரக்டா 40க்கு 40 திமுக தோக்குது. சோ ஒரு வெற்றி பெற்ற பிறகு இடைத்தேர்தலை புறக்கணிப்பது அப்படின்றது வந்து அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தான் கொடுக்கும். ஆமா, நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு, இருந்தாலும் ஜனநாயக படுகொலை அப்படின்ற மாதிரி ஒரு ரீசனை நம்புறதுக்காக இருக்கும். ஆனா 2011 தோல்வி அடைந்ததுக்கு அப்புறம் கருணாநிதி அவர்கள் அந்த புறக்கணிப்பு பண்ணது தொண்டர்களையும் கட்சிக்காரர்களையும் இன்னும் பலவீனம் தான் படுத்துச்சு. 2014 அது ரிசல்ட் வந்து ரிவர்ஸா தான் ஆச்சு. சோ ஒரு புறக்கணிப்பு அப்படின்னு பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது 8 தோல்வி எடப்பாடி 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு கிண்டல் பண்ற அளவுக்கு இருக்கிற நேரத்துல இந்த நேரத்தில் நிச்சயமாக அவர் புறக்கணிப்பு செய்திருக்க கூடாது. எதுவாக இருந்தாலும் எங்களுடைய பர்சன்டேஜை நாங்க காமிக்கிறோம். தோத்ததுக்கு அப்புறம் எப்படியும் டிஎம்கே தான் ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. தோத்தாலும் இதே ஜனநாயக படுகொலை, இதே மாதிரி காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு குறைகளை சொல்லிவிட்டு அந்த தோல்விக்கான காரணத்தை சொல்லியிருக்கலாமே தவிர புறக்கணிப்பு செய்வதால் இப்ப என்ன ஆகுதுன்னா அதிமுக தொண்டர்கள் பாஜக கூட போட தேவையில்ல, பாமக கூட போட தேவையில்ல, திமுகவுக்கு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் நின்னும் போது அப்படித்தானே திமுகவுக்கு வாக்களிப்பவர்கள் கூட ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களித்தார்கள். சோ இந்த மாதிரி தன்னுடைய கட்சி தொண்டர்கள் சும்மா இருக்கிறாங்க, ஒரு தடவை வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்ற ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கை செய்து இருக்கிறதால தான் நம்ம பார்க்க முடியுது.